Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 91ஆம் சங்கீதத்துக்கு போ. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க, என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கிய காரணம், நல்ல கவனிங்க, இது ஒண்ணுதான் காரணம் நினைச்சுக்காதீங்க. நினைச்சுக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பா நினைச்சுட்டு போவீங்க, குழம்பி போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனை எல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன். நான் இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியினுடைய வாழ்க்கையில தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள், இவைகள் இருக்குமானால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த விசுவாசி நாவை சரியா பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் என்ன? அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில தீமைகள் நடக்கும் போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், நான் காலேஜுக்கு போறேன், தசமம் கொடுக்கிறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? கேட்கும் போது பலர் பல விதமா பதில் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது கர்த்தர் செய்யற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்யற வேலை. எது கர்த்தர் செய்யற வேலை? எல்லா நாசம், மோசம், தீங்கு, எல்லா விதமான வியாதி, நோய், தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில நாம் காண்கிற விரக்தி, எல்லாம் இது கர்த்தருடைய செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கென்று அவர் தருவார் என்றால் மற்றெல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், if God be for us, உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைடுல இருக்கிறாருங்க. உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், உன் பட்சத்துல நான் இருக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கார். உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினார்னா நீங்க பொழைக்கவே முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறாருன்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு. நம்மள எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைய, எதிர் வீட்டு பிள்ளைய, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க. அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க.
அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்னு சொல்லுவாங்க. அப்புறம் எந்தெந்த ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க. எப்படி அதுல இருந்து விடுதலை ஆன, எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படி எல்லாம் சுகமாக முடியுமோ அப்படி எல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாருன்னா பேசாம வச்சுக்க வேண்டியது தானே. செய்ய மாட்டாங்க. அது கத்தர் கொடுக்கல, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா குழம்பி போயிருக்கிறாங்க. கோயில்ல போனா இப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தாரு போ வச்சுக்கோன்னு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார் நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும். கர்த்தர் செய்யவில்லை. அது சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான். தெரியும் எனக்கு. கர்த்தர் இல்ல, இந்த பிசாசு பொல்லாதவன், அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை இருக்கிறீங்களா இங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன். அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு போராடினாலும் அதுக்காட்ட போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான்னு ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு. விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு. அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிக்க முடியுது. அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதானே. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியது தானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய் மொழிகளால், என்னங்க நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது. அவன் அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். அவன் இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யாரை வேணா போய் விழுங்கலான்னு கிடையாது. அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார். எனக்கு ஆண்டவர் செய்யல, இது யாரு செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியது. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு. விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்லுங்க என் சூழ்நிலைங்க,
என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லங்க நான் ஏழை குடும்பத்துல பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னா, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ உள்ளத்துல சந்தோஷமா இருக்குது, ஆனா என்கிட்ட கையில காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார். நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார், பாவம், அவருக்கு கர்த்தருக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கர்த்தருடைய ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் 2 ரூபாய்க்கு மேல தர முடியாது. அந்த 2 ரூபாய் எடுத்து ரொம்ப உண்மையா ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ள போட்டு 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 கொடுப்பார். அந்த 2 ரூபாய் ஒண்ணுமே அவர் காசே கிடையாது, அந்த 2 ரூபாய் கொடுக்கறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர், அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அந்த சூழ்நிலையில மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது ஆண்டவருக்காக. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கே பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாத்த முடியுமா? மாத்த முடியாத சூழ்நிலைய எந்த மலையும் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். நான் நடத்தின கூட்டத்தில் ஒரு வாலிப பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங் இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்களே போலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணது கேட்கும் போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீங்க எனக்காகவே பேசுறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுறாரு. அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன். அது பேசுறது அது உள்ளத்துல அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என் இடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தகப்பன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகீழா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது. குடும்பம் ஒன்னும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அன்னைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி. நான் சொன்னேன், எல்லாம் மறந்துரு, அதெல்லாம் பழசு. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு. அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கட்டும், அவருடைய மறைவில் நீ ஜீவித்து பாருன்றா. அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னம்மா எப்படி இருக்குதுன்னு. ஐயோ, நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு அக்கிரமம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சுக்கலாம், அவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏத்துனா ஓடி போறான். அப்ப பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்டுக்கு வர்றோம். இப்பதான்
எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்ல, பிசாசும் பிரச்சனை இல்ல. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே. அங்க லொட ஆடிட்டு இருக்கு பாருங்க ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இது ஆட ஆரம்பிச்சதுன்னா, இது பேச ஆரம்பிச்சதுன்னா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சது, சுவிட்ச போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீனா அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு 2 விரல விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லங்க விரல் எல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க, அது பிளக்க விட்டா நல்ல அயன் பாக்ஸ் இல்ல, எதை விட்டாலும் வேலை செய்யும் அது. நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? சொன்ன கண்டிப்பா நடக்கும். ஐயோ அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. முடியும்னு விசுவாசத்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசத்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றதை பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன நடக்கும்னு. இல்லங்க நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க. கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசியை தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காதான. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன்? நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும்? அப்படியே, ஹலோ, அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும்.